ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனல் வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து வச்சு களி தான். நல்ல சத்தான ரெசிபி. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் கருப்பு உளுந்து உடச்சது எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்து கிடச்சாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா லோவில் வச்சுட்டு இதை வந்து பொறுமையாக வறுத்து விடுங்க. ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வறுபட்டு ஒரு சைடு வறுபடாமல் போயிடும். லோவில் வச்சிங்கன்னா எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு வறுபட்டு வருங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கருப்பட்டியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கருப்பட்டி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஏலக்காயும் போட்டு நம்ம வறுத்துக்கிட்டோம்னா அது இதோட ஒன்றா சேர்ந்து நமக்கு பவுடராகி கிடச்சிரும். நல்லெண்ணெய் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம்னா அரை டம்ளரே வந்து இந்த களிக்கு எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இல்லை ஈவனாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த அளவு கருப்பு உளுந்துக்கு நமக்கு வந்து 2 ஸ்பூன் பச்சரிசி 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து தேவைப்படும். இப்போ வந்து பச்சரிசி வந்து போட்டு வறுத்துக்கலாம். நல்லா சூடான கடாயில் போட்டு பச்சரிசி வந்து ஒரு ஓட்டினீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பச்சரிசி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போலாம் வந்து அரிசிக்கு பதிலாக வந்து கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுறாங்க களிக்கு. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்தங்களிக்கு சூப்பராகவே இருக்கும். அடுத்து பாசிப்பருப்பு, அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போடும்போது இந்த களிக்கு வந்து இன்னும் கூடுதல் சுவையும் நல்லா சத்தும் நமக்கு வந்து கிடைக்குங்க. பாசிப்பருப்பு இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம களி செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. இதெல்லாம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டியதில்லை. கொஞ்சம் பருபருன்னு இருந்தால் கூட இந்த களி வந்து நமக்கு சுவை வந்து சூப்பராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற உளுந்து பச்சரிசி அந்த பவுடரை வந்து போட்டுட்டு தேங்காய் பால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் உளுந்து எடுத்தோம் அப்படின்னா 3 கப் தேங்காய் பால் வந்து நமக்கு தேவைப்படும். நல்லா திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காயில் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் பத்தலினா நம்ம தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அந்த ஸ்வீட் வந்து இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கட்டி வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த 1 2 இருக்கிறதும் நல்லா நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடும். அடுத்தது இப்போ நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1/2 கப் நல்லெண்ணெயில் இப்போ பாதி ஊற்றிக்கலாங்க. அப்புறம் தேவைப்பட்டதுன்னா மீதி ஊற்றிக்கலாம். முதல்ல நான் செய்யும்போது 1 கப் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து தேவைப்பட்டதில்லை. 1/2 கப் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னாவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. நல்ல சுத்தமான கருப்பட்டி 1 கப் எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் வந்து கருப்பட்டி. உளுந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கருப்பட்டி சேர்த்தணும். இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா தூசெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் நான் டைரெக்டாக சேர்த்திக்கிறேன். உங்கள் கருப்பட்டியில் தூசு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து கரைச்சிட்டு பாகு மாதிரி நீங்கள் வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே வாங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்தணும். எது பதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வரும்போது நமக்கு அடியில் வந்து ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கருப்பட்டி சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு 1 மாதத்துக்கு தொடர்ந்து இந்த உளுந்தங்களை வந்து கொடுத்துட்டு வரும்போது அவங்க இடுப்பெலும்பு போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். உளுந்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்த்திக்கலாங்க. களியாவோ சட்னியாவோ இல்லை கஞ்சியாவோ கொடுக்கலாம். முதல்ல பச்சை முட்டை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அது வந்து அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிறதுனால இப்போ அதிகமாக யாரும் கொடுக்கறதில்ல. நல்லெண்ணெய் உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அந்த ஏஜ் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்கலாம். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து வந்து இந்த கடாயிலேருந்து ஒட்டாமல் அப்படியே சூப்பராக நமக்கு வந்து விட்டு வருது. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுனாவே நமக்கு வந்து உளுந்து வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கருப்பட்டி சேர்த்திக்கலாம். கருப்பட்டி தான் இந்த ரெசிபிக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கூட நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் பொடிச்ச கருப்பட்டியை சேர்த்திக்கலாம். இது அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சி உளுந்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. இது வந்து நமக்கு வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். ஏற்கனவே நமக்கு உளுந்தெல்லாம் வெந்து அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. இது கரைஞ்சி வந்ததுனாவே நமக்கு ரெசிபி வந்து ரெடி ஆயிருங்க. கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தேங்காய் பால் விட்டு செஞ்சுருக்கிறதுனால இது வந்து டக்குன்னு வந்து கெட்டுரும். அதனால நீங்கள் ஒரு 4-5 நாளைக்கு ஆகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உளுந்து பச்சரிசி வேணால் நம்ம வறுத்து மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா இன்னும் வேலை நமக்கு ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து தேங்காய் பால் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியிலேயே வந்து இதை வந்து குக் பண்ணலாம். தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணியும் நம்ம செய்யலாம். அதுவும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாமே விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னொரு 1/4 டம்ளர் கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு எண்ணெயே போதுமானதாக இருக்குது. எண்ணெயும் சூப்பராக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெசிபியும் நமக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க.
சூப்பரான உளுந்தங்களி செம சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.